ஆமாம். ஒன்று சிஎம் இங்கே இருக்கார், அவர் தாக்குறாங்க. ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம், அது திராவிடர் போர்வையில் அண்ணா ஆட்சி நடத்தலை, பெரியார் ஆட்சி நடத்தலைன்ட்டு அவர் வர்றாரு. அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்போ தானே வந்திருக்காங்க. கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல, அதனால் போய் பார்த்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, லியோ நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்லலாம் அந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருப்பேன். இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோவெல்லாம் வந்தது. தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு எங்கூட நாளைய தீர்ப்புன்னு படத்தில் தான் முதல் அப்போ அறிமுகப்படுத்தினார். அதனால் அரசியலுக்கு வந்திருக்கார். அவர் மனு கொடுக்குறார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பார். இல்லை உங்கள்கிட்ட கொடுக்கலங்கிறதுக்காக அவருக்கு அங்கே அமைதியான சூழல், கவர்னர் மாளிகைக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆகிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும், நல்லா வசதியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காகவும் பிரச்சனை தீர்க்க போனாருங்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்கே அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சி கொடுத்தாருங்கிறீங்க. அங்கே அவர் போனால் 4-5 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போனால் செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுங்குறீங்க. இது முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்ருக்காரு. அவர் கேட்பாரு, அவர் ஜெயிச்சிருவார். யார் உதயநிதி? அவங்க மனைவியா? இயக்குனர் யாருக்கு? ஓயோ அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா. ஆமாப்பா, என்னப்பா இவ்வளோ பெரிய இடம். இதை நீங்கள் நம்புறீங்களா? எதுக்கு நான் எங்கே பேசினேன்? கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணால் மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ, தனியாக போ. கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க. அங்கே போய் நீ இது துணை காரியதரிசி ஆகிரு. போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆளுங்கம்மா. இப்போ நயன்தாரா ரசிகனா நீ? நிலை நான் சொல்லிடுறேன். பார்த்தேன் 4 நாள் முன்னாடி. எனது உழைப்பை சுரண்டி தனுஷ் சொல்லியிருக்காரா? என்ன சொன்னார்? போச்சுடா நீங்கள் அவர் கேட்கல. சரி பண்ணிட்டாங்க. சரி அஞ்சு கோடி தாரு, 10 கோடியில் 5 கோடின்ட்டாரு. நயன்தாரா சொல்லல, தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷ் ஏன் உழைப்பை எங்கே சுரண்டினாருன்னு தெரியல, ஜெயந்தாரா எப்படி சுரண்டுச்சுன்னு தெரியல. அவர் என்ன அவர் உழைப்பை சுரண்டி 10 கோடி. கேரளாலேருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி, அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அவர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டார். இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா? 10 கோடி தானே, வச்சுக்க போ. ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால் தனுஷெல்லாம் அது பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஏதோ அது கல்யாணம் ஏதோ நடத்துது, படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு பிரஸ் மீட்டு, நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு. எப்பா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.